Good morning, students. So now we study for the lesson in third lesson in computer science subject, third lesson scoping. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 lessons வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஈஸி சப்ஜெக்ட். ஸோ தேர்ட் லெசன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கோப்பிங். வாட் இஸ் மீன் பை ஸ்கோப்பிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம படிக்கிற லாங்குவேஜ் வந்து பைத்தான் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜில் ஸ்கோப்பிங்கிறது என்ன மீனிங்கு, எப்போ அது வந்து ப்ராஜெக்டில் அப்ளை பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் லெவலில் எங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த லெசன். ஸோ இப்போ மீனிங் வந்து ஸ்கோப்பிங் மீனிங் என்னென்னா அதோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து லைஃப் டைம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ லைஃப் டைம் யூஸ் ஆகுது, அது ப்ராஜெக்டில் எங்கே யூஸ் ஆகுற மீனிங் தான் ஸ்கோப்பிங். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த புக்கில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்திங்கன்னா ஸ்கோப்பிங் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கோப்பிங்னா என்னன்னு பார்ப்போம். இந்த லெசன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்இஜிபி ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸ் வரும். தென் மாடியூல்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதை நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோங்கிறது தான் இந்த டாபிக். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்கோப்பிங் அப்படின்னா என்ன மீனிங், டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, தென் ஸ்கோப் மீன்ஸ் scope refers to visibility of variables. So scope means என்னன்னா visibility of variables, parameters and then function. ஸோ ஒரு ஸ்கோப் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஸோ அதில் வந்து என்ன இருக்கணும்னா வேரியபிள்ஸ் இருக்கணும், பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், தென் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு வேரியபிள்னால் என்ன, பேராமீட்டர் என்னங்கிறது ஒரு எக்ஸாம்பிளில் மிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து ஸ்கோப்பிங்கோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, scope refers to the visibility of variables, parameters and function in one part of the program to another part of the same program. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துட்டோம்னா ஒரு ப்ரோக்ராமில் உள்ள வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன் தென் இன்னொருத்தோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி அதோட லைஃப் டைம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த லெசன். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்கோப் பார்த்தாச்சு. தென் வேரியபிள் ஸ்கோப்பு. ஸோ இப்போ இந்த ஸ்கோப்பிங் டெஃபினிஷன்லே வேரியபிள் ஒன்று பார்த்தோம், பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸில் என்ன சைன் மெயினாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, த வேரியபிள்ஸ் ஆஃப் ஸ்கோப் இன் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு லேர்ன் அபவுட் த ஆப்ஜெக்ட் இன் த மெமரி. ஸோ உங்களுக்கு நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கு. இந்த ஸ்கோப்பிங்கில் மேப்புங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் வரும். வாட் இஸ் மீன் பை மேப், தென் அதோட சைன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ மேப்பிங் மீன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் எ பைண்டிங் வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட். மேப்புங்கிறது ஒரு வேரியபிளில் நம்ம வேரியபிளோட நேமை பைண்ட் பண்ணுறது, அதோட மெயின் சைன் வந்து கோலன் ஈக்குவல்ட்டுன்னு வரும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அதோட நேம் பேர் மேப்பிங். மேப் ஜாயின் பண்ணுறோம் வேரியபிள் நேமை கோலன் ஈக்குவல்ட்டோட ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதோட மீனிங் வந்து இந்த மேப்பிங். தென் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஏ கோலன் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ இங்கே ஏங்கிறதான் நமக்கு என்னென்னா வேரியபிள் நேமு. ஏ கொடுக்க ஏதாவது நம்ம வேரியபிள் நேம் கொடுக்கலாம், ஏ கொடுக்கலாம், எக்ஸு கொடுக்கலாம், ஒய் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த நேம் பிடிக்குதோ உங்கள் நேமுன்னு கொடுத்து கூட ஈக்குவல் டு 5 கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து கொடுக்குற நம்ம வேரியபிள்ஸ் என்ன நம்ம கொடுக்க போகிறோமோ தென் அதுதான் வேரியபிள்ஸ். ஸ்கோப்பிங்னாவே கண்டிப்பாக கோலன் போட்டு ஈக்குவல் டு போடணும். ஸோ அப்போ முன்னாடி வர்றது வேரியபிள்ஸ், தென் இங்கே வேரியபிள்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் பேராமீட்டர். ஸோ இப்போ இந்த 5ங்கிறது வந்து பேராமீட்டர்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் அதே போல் பி வந்து வேரியபிள் நேம், அதுக்கு கொடுக்க போகிற ஏங்கிறது வந்து வேல்யூஸ் வந்து பேராமீட்டர்ஸ். நீ கொடுக்குறது வேல்யூஸ் நம்பராகவும் இருக்கலாம், சில அல்ஃபபெட்லேயே கொடுக்குறோம்னா ஸோ அது வந்து பேராமீட்டர்ஸ். ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கணும்னா, ஒரு ஸ்கோப்பிங் எடுத்துட்டோம்னா அதில் வேரியபிள்ஸ் இருக்கணும், பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது வந்து கோலன் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஏ கோலன் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அதில் ஏங்கிறது உங்களுக்கு வந்து வேரியபிள் நேமு, கோலன் ஈக்குவல்ட்டுங்கிறது நம்ம ஸ்கோப்பில் யூஸ் பண்ணுற மேப்பிங், இங்கே அசைன் பண்ணுற வேல்யூஸ் 6ன்னு கொடுத்திங்கன்னா ஸோ அதுதான் உங்களோட பேராமீட்டர். ஸோ இதுதான் வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிளோட ஃபஸ்ட்டு இண்டக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து அதை புக்கில் வந்து அழகாக மேப்பிங் கொடுத்து பண்ணியிருப்பாங்க, ஒரு புக்கில் வெரிஃபை பண்ணுற எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே
ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏபிங்கிறது தான் உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து வேரியபிள்ஸ். ஸோ நான் ஏயும் கொடுக்குறேன், பியும் வேல்யூஸ் கொடுக்குறேன். ரெண்டுக்குமே நான் காமனாக என்ன பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன்னா 5ங்கிறதான் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஏ கோலன் ஈக்குவல் டு 5, பி கோலன் ஈக்குவல் டு 5, ரெண்டுக்குமே நான் ஒரே மாதிரி வேல்யூஸ் கொடுக்குறனால உங்களுக்கு இந்த டயக்ராமில் ஒரே மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்ணியிருப்போம். ஸோ இல்லை எனக்கு தனித்தனி வேல்யூஸ் நான் அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கொடுக்கலாம், வேரியபிளை வந்து ஏ கோலன் ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்கலாம், தென் பி கோலன் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ ஏக்கு ஒரு வேல்யூஸ் தனியாக அசைன் பண்ணுறேன், பிக்கு ஒரு வேல்யூஸ் தனியாக அசைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ப்புங்கிறது மீன் வந்து ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் உள்ளே க்ரியேட் பண்ணுறோம்னா ஸோ அதை என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு நேம் நம்ம அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்கிறதுக்கு ஷார்ட்டாக டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் கொடுக்க போகிற உள்ள மேப்பிங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், ஏ கோலன் ஈக்குவல் டு 7. ஸோ அப்போ டிஸ்பிளேங்க எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் ஃபங்க்ஷனில். ஸோ அதனால் அந்த நேம்லேயே நான் டிஸ்பிளேன்னு கொடுத்த ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உள்ள வேல்யூஸில் வந்து வேரியபிள் ஏ தென் பேராமீட்டர் 7 கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக கவனிக்க வேண்டிய ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸோட ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுற உள்ள மேப்பிங் வேல்யூஸ். தென் உங்களுக்கு இந்த லெசன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இந்த கொஷின் இல்லாமல் எந்த ஒரு நம்ம எக்ஸாமும் எழுதவே முடியாது. ஈவன் குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், ஆஃப் இயர்லியாக இருக்கட்டும், ஒரு ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எல்இஜிபி ரூல். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்இஜிபி. ஸோ இந்த எல்இஜிபிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் வரணும். ஏன்னா நீங்கள் எல்இஜிபி ரூல்ஸ் அந்த வந்து கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் இப்போயே உங்களுக்கு ஒரு மார்க் கொஷின் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இது என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தோம்னா எல்இஜிபி ரூல்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து ஒரு பிக்சர்ஸில் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. எல்இஜிபினா scope also defines order in which variables to map to the object in order to obtain the value. ஸோ நம்ம ஒரு ஸ்கோப்புக்குள்ளே ஒரு வேல்யூஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இன்னர் வேல்யூ கொடுக்க போகிறோமா ஃபங்க்ஷனுக்குள்ளே, தென் அவுட்டர் வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறோமா, தென் இன்னர் அவுட்டர் ரெண்டுலேயுமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வேல்யூஸ் பாஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஸ்பிளேங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா ஸோ அதில் வெளியிலேயே இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவுட் எக்ஸ் வேரியபிள். ஸோ அப்போ நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் வேரியபிள். தென் ஃபங்க்ஷன் டிஸ்பிளேங்கிறத க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு வேல்யூஸ் கொடுக்க போகிறேன்னா ஸோ அது வந்து இன்னர் வேரியபிள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் வந்து காம்படிஷன் நடத்துகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்குள்ளேயே நம்ம வந்து ப்ரோக்ராமை வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்ட்டிசிபேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம வந்து வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அது ஸ்கூலுக்குள்ளே காம்படிஷன் வைக்கிறது இன்னர் வேரியபிள். 5 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸை நான் என்ன பண்ணுறேன், ஸோ வேறு ஒரு எங்கேயாவது டிஓ ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அப்போ இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம ஸ்கூல் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ் காம்படிஷன்ஸ் வருவாங்க. அந்த ஸ்கூலோட இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து வின் பண்ணாங்க. ஸோ தென் அவுட்டர் வேரியபிள் அதுலேருந்து வந்து இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் ஆகி வந்தாங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு ப்ரைஸ் தருவாங்க. ஸோ இதுதான் என்னென்னா இன்னர் வேரியபிளுக்கும் அவுட்டர் வேரியபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் மெயினாக எல்இஜி ரூலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் ஃபார் லோக்கல், தென் இ ஃபார் என்க்ளோஸ்டு, தென் ஜி ஃபார் அப்பர் மோஸ்ட் லெவல் குளோபல், தென் பி ஃபார் built-in data type. ஸோ தென் ரிசர்வ்டு நேம் இன் built-in function. ஸோ எல் மீன்ஸ் லோக்கல், தென் ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறது. தென் என்க்ளோஸ்டு மீன்ஸ்
இன்சைட் என்க்ளோஸ்டிங் ஃபங்க்ஷன் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுறது. தென் குளோபல் மீன்ஸ் அவுட்டர் வேரியபிள், நம்மளுக்கு மீனிங் வச்சே சொல்லுவோம். இது வந்து அப்பர் மோஸ்ட் லெவல், வெளியில் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். தென் பில்ட்இன் டேட்டா டைப்ஸ் வந்து ஸோ இதுக்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்கும். பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப நிறைய மாடல்ஸ். தென் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். ஸோ இப்போ நம்ம பிக்சர் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தது தான் இங்கே டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப்பை ஒன்று சைடு கட்டிங்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் லோக்கல் ஸ்கோப். ஸோ இப்போ வந்து லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது நான் என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப்னா லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு வேரியபிள் டிஃபைன் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து உள்ள லோக்கல்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் டிஸ்பிளேங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோன்னே அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே நான் வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளேங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா a:7. ஸோ அப்போ இது வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இன்னர் மோட்ஸ்லேயே வந்து அதோட வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து லோக்கல் ஸ்கோப்பு. ஸோ இப்போ இங்கே ஏங்கிற வேல்யூ 7ன்னு கொடுத்துருந்தேன்னா அதை தான் நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டில் டிஸ்பிளே பண்ணி காமிக்க சொல்கிறோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 7 மட்டும்தான் இருக்கும். இதில் எந்த கால்குலேஷன் கிடையாது. நீ கொடுக்குற வேல்யூஸை அப்படியே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டில் காமிக்கணும். தென் செகண்ட் ஒன் குளோபல் ஸ்கோப். செகண்ட் பார்ட் குளோபல் ஸ்கோப். ஸோ குளோபுங்கிறது நேம்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து வெளியில் டிக்ளேர் பண்ணுறது. லோக்கல்ங்கிறது குளோபல். ஏ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆல் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெளியே நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா தென் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு குளோபல் ஃபங்க்ஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இங்கே தான் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அப்பர் மோஸ்ட் லெவலே நம்ம என்ன பண்ணுறோம், மேப்பிங் வேரியபிள்ஸை அசைன் பண்ணுறோம். a:10 அசைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோம். ஸோ அங்கே வெளியிலையும் ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், உள்ளேயும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இன்னர் மோஸ்ட் தான் சிஸ்டம் ஃபஸ்ட்டு பார்க்கும். இன்னர் மோஸ்ட்டாக ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுதான் பிரிண்ட் அவுட்டில் ஃபஸ்ட்டு வரும். தென் வெளியில் இருக்கிறது அவுட்புட். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம் மேப்பிங்கில். ஸோ இந்தோட நேம் வந்து குளோபல் ஸ்கோப்பு. தென் நெக்ஸ்ட் ஒன் தேர்டு என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு. ஸோ என்க்ளோஸ்டு ஸ்கோப் மீனிங் என்னென்னா ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பர்மிட் ஃபங்க்ஷன் டு பி நெஸ்டட். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் வர்றது. நம்ம முன்னாடி 2 எக்ஸாம்பிள் பார்த்தப்ப நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது ஒன்று ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணியிருக்கோம் லோக்கல்னால். தென் குளோபல் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியவே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ என்க்ளோஸ்டு ஸ்கோப்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னர் ஃபங்க்ஷன் வராங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ ஒரே ஒரு கிளாஸ் ரூம் அங்கே 100 ஸ்ட்ரென்த் இருக்காங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ செக்ஷன் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஒரே கிளாஸ்க்குள்ளே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்று 50 ஸ்டூடெண்ட்ஸு, இன்னொன்று 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து a:10 டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ரெண்டாவது இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் டிஸ்பிளே 1 அதில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ இங்கே 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷன் நேம். நீங்கள் இது மாதிரி எத்தனை வேணால் கொடுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து dis2ன்னு கொடுத்து கூட ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் அவுட்டர் மோஸ்ட்டில் a:10 டிஸ்பிளே ஆகுது. ஆனால் உள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஏங்கிறதான் டிஸ்பிளே 1 தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் வந்து உள்ளே கொடுக்கல, ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. a:10. ஸோ அப்போ உள்ள வேல்யூஸும் வந்து எதுவும் கொடுக்காதனால அதையே 2 டைம் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா பிரிண்ட்டுங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம், இன்னொரு பிரிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் மோட்ஸ் இருக்கிற 10 அப்படியே பிரிண்ட் ஆகும். தென் அவுட்டர் மோஸ்ட் உள்ள அனதர் பார்ட்டுக்கு செகண்டாக பிரிண்ட் ஆகும். தென் ஃபோர்த் ஒன் இஸ் பில்ட்-இன் ஸ்கோப். ஸோ இப்போ இதை பில்ட்-இன் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the built-in scope has all the names are overloaded in a program scope when we start the compiler or interpreter. ஸோ ஒரு வந்து சிஸ்டத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக கம்பைல் பண்ணி காமிச்சா தான் அது கம்பைலர் ஆர் ப்ரோக்ராமர். இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விச் இஸ் சம் லைப்ரரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி
அந்த ப்ரோக்ராமை ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ திஸ் டைப் இஸ் கால்டு பில்ட்-இன் ஸ்கோப்பு. சரி, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா லைப்ரரி ஃபைல்ஸ் அசோசியேட். இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸுங்கிறது நிறைய இருக்குது. ஸோ அந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஸ்கோப்போட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னா ஸோ தட் இஸ் கால்டு பில்ட்-இன் ஸ்கோப்பு. ஸோ இப்போ எல்இஜிபி ரூல்ஸ்ன்னு உங்களுக்கு 5 மார்க்கில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்னா லோக்கல், ஈனா என்க்ளோஸ்ட், ஜி குளோபல், பி ஃபார் பில்ட்-இன் டைப். ஸோ அதை டெஃபினேஷன்ஸ் ஒன்று எழுதி சைட் கெட்டிங் போடணும், அந்த டயக்ராம் போடணும், தென் அதை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஸோ இப்போ லோக்கல் ஸ்கோப் என்ன. ஸோ இதுதான் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸு. இது ரொம்ப ஈஸி கொஷின்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு இந்த கொஷின்ஸ் எழுதலாம். தென் நெக்ஸ்ட் டாபிக் மாடியூல். ஸோ மாடியூல்ஸ் மீன்ஸ் என்னென்னா ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சின்ன சின்ன ப்ரோக்ராமாக மாடியூல்ஸாக நம்ம கட் பண்ணி கொடுக்குறது தான் என்னது மாடியூல்ஸ். மாடியூல்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட். மாடியூல்ஸ் மீன்ஸ் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஆர் கம்போஸ்ட் ஒன் ஆர் இண்டிபெண்டன்ட்லி டெவலப்டு மாடல்ஸ். ஸோ அப்போ நிறைய நம்மளுக்கு ப்ரோக்ராமே ரொம்ப பெருசாக இருக்குது, அதை நம்ம வந்து ஒன்றையும் ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா சின்ன சின்ன ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ப்ரோக்ராம் லெவலை நம்ம இது பண்ணி காமிக்கிறதா மாடல்ஸ். ஸோ இப்போ மாடல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாடல் சர்டைன் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங், லாஜிக் அண்ட் டேட்டா. மாடல்ஸில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. தென் லாஜிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த லாஜிக். தென் செகண்ட் பாயிண்ட் மாடல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் லைப்ரரி. இந்த மாடல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கம்பைல் ஆகும், ஸ்டோர் இன் லைப்ரரி. ஸோ அது கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் லைப்ரரியில் ஸ்டோர் ஆயிரும். தென் மாடல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் ஏ ப்ரோக்ராம்குள்ளேயே ஒரு மாடல்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். Then module segments can be used by invoking name and some parameters. Modules-ல வந்து உள்ள parameters இருக்கும், variable names இருக்கும். Then fifth point, module segments can be used by other modules. Modules வந்து ஒரு segments வந்து other modules-லையும் click ஆயிருக்கும். ஸோ இப்போ அதோட characteristics பார்த்தாச்சு. Then அதோட benefits, usage. ஸோ modules ப்ரோக்ராமோட less code to be written. அதில் நம்ம வந்து ப்ரோக்ராமில் கோடிங் எழுதுகிறப்ப ரொம்ப சின்ன லெவல்ஸ் கோடிங்ஸ் தான் தேவைப்படும். A single procedure can be developed for reuse, eliminating the need to retype the code many times. Then இதில் வந்து கோடிங்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். Programs can be designed more easily because a small team deals with only small part of entire code. ஸோ இதில் வந்து இந்த கோடிங்ஸ் வந்து என்ட்ரைய ப்ரோக்ராமுக்கு ஈஸியாக யூஸருக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. தென் ஃபோர்த் பாயிண்ட், மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோஸ் மெனி ப்ரோக்ராம்ஸ் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் லெவல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம யூசர்ஸ் வந்து கொலாபரேட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சின்ன சின்ன மாடியூல்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். த கோட் இஸ் ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். நம்ம கோடிங்ஸ் எல்லாமே ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸில் ஸ்டோர் ஆகும். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கோடிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். யூசர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அதை நம்மளால் படிக்க முடியும். தென் எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைடு அஸ் தர் லோக்கலைஸ் டு சப்ரோட்டின் டு எ ஃபங்க்ஷன். எரர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். The same code can be used in many applications. The scoping of variables can easily be controlled. மெயினாக எல்லாத்தோட வேரியபிள்ஸும் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். That is in the usage. Then access control. லாஸ்ட்டாக வந்து இந்த லெசன் ஸ்கோப்பிங் லெசன்ஸில் ஆக்சஸ் கண்ட்ரோலுங்கிறத பார்க்க போகிறோம். Access control is a security technique that regulates who or what can view or use resources in a computing environment. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சஸில் வந்து நிறைய வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் நம்மளுக்கு மெயினாக செக்யூரிட்டி இருக்கணும். தென் அதில் டேட்டாஸ் வந்து இன் ஆப்ஜெக்ட் ஓப் கான்செப்டில் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஈஸியாக மென்ஷன் பண்ணது இருக்கும். தென் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் த ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் இது வந்து ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். நம்ம வேரியபிள்ஸ் கொடுக்குறப்ப ப்ரைவேட் கொடுப்போம்,
பப்ளிக் கொடுப்போம். ஸோ ரெண்டுக்குமே இதில் வந்து டேட்டா என்கேப்சுலேஷன்ஸ் ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன் பைத்தான் ஆல் மெம்பர்ஸ் இன் பைத்தான் கிளாஸஸ் பப்ளிக் டிஃபால்ட்டாக இருக்கும். பப்ளிக்குங்கிறது அந்த ப்ரோக்ராம்குள்ளே டிஃபால்ட்டாக இருக்கும். ப்ரைவேட் வந்து உள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக மற்ற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெசன் ஸ்கோப்பிங் லெசன்ஸ்லேயே ஸ்கோப்னா என்ன, தென் அதோட எக்ஸாம்பிள், தென் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் இருக்குது எல்இஜிபி ரூல்ஸில், தென் லாஸ்ட்டாக ஆக்சஸ் கண்ட்ரோலுங்கிற ஒரு டாப்பிக்கும் நம்ம இந்த லெசன்ஸில் பார்த்தாச்சு. இது ரொம்ப லெசன்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இதில் மெயினாக எல்இஜிபி ரூல்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம மெமரி பண்ணி ஆகணும். ஸோ இந்த லெசன்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த லெசன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேப்பா, தேங்க்யூ.